சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு மீதான நம்பிக்கை தீர்மானம் கோரும்போது நடைபெற்ற சம்பவங்கள் ஏற்புடையவை அல்ல என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திமுக உறுப்பினர்கள் முன்வைத்த கோரிக்கை சரியானதாக இருந்தாலும் அவர்களது நடத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று தெரிவித்தார். சபாநாயகர் வெளியில் போகும்போது அவரை இழுத்தது, காவலர்கள் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படியே தூக்கிக்கிட்டு போனது, அப்புறம் சட்டை கிழிஞ்சிருந்தது. அது எங்கே கிழிஞ்சது எதுவுமே நமக்கு தெரியல. இது எந்த நிகழ்வுமே விரும்பத்தகாததாக இருக்குது பாருங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல இருப்பது நம் மக்கள் தான். அவங்க இதை நுட்பமாக கவனித்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு இனி வரும் காலங்களில் இருக்கிற தேர்தல் தான் இதுக்கு சரியான பதில் தரணும்னு நான் நினைக்கிறேன்.